ஹலோ மக்களே, இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு தான் டான்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த டான்ஸும் இந்த சாங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒரு டைம் பழனி போயிருந்தேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அழகழகாக சின்ன பொண்ணுங்கள்லேருந்து வயசான அம்மா வரைக்குமே அந்த கோயில்களில் வந்து இந்த மாதிரி அழகாக ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு டைமாச்சும் இதை கற்றுக்கணும், இந்த டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கேயே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டைம் போகிறதே தெரியல. ஓகே மாமா டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லி அக்காக்கிட்ட சொல்லவும் அப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? முக்கால்வாசி கோயில் நோம்பிக்கு எதுக்காக போவோம்? நல்லா சுற்றணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ராட்னெல்லாம் ஏறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே எல்லாருமே அப்படி தான் வருவோம். சாமியும் கும்பிடணும், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வருவோம். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. இன்றைக்கி செகண்ட் டே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் லைன் வந்து போகுது பின்னாடியிலேருந்து போகுது. நானும் நினச்சேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும்டா போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, ஒரு 1/2 hour கூட இல்லை, டக்குன்னு உள்ளே அனுப்பிட்டாங்க. போயிட்டு அழகாக சூப்பராக அம்மனை வந்து அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே உங்களுக்குலாம் எடுத்து காட்டணும், ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்கணும். அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கேட்கலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் திட்டாருன்னா என்ன பண்ணுறது? நமக்கு பின்னாடி லைன் அவ்வளோ நிற்கிது, எப்படிடா கேட்குறது அப்படின்ட்டு நான் கேட்கல. அப்புறம் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்களா. மாமா அல்வா வாங்க போனாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா அந்த 90 கிட்ஸில் வரும் இல்லையா, அந்த அப்பளம் நம்மளாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா சின்ன வயசில், அந்த வாயில் வச்சோன்னே கரையுமே, அந்த அப்பளத்தை பார்த்துட்டு எனக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்டால் ஓகே அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ மிதிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டோ இல்லை இனிமேட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியாகணும், உடம்புலையோ ஃபேமிலியிலையோ தொழிலையோ அப்படி வேண்டிக்கிட்டு அந்த உப்பு அந்த உருவங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வாங்கி நானும் அக்காவுமே போட்டோம். நான் பார்த்திங்கன்னா எல்லா உருவமும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று தனியாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அக்கா வாங்கின மாதிரி அந்த உப்பு அந்த 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 சாங்கியத்துக்கு தேவையான திங்ஸ் வச்சுருந்த ஒரு பவுல் அதையுமே சேர்த்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அக்காவும் அவங்க ஃபேமிலிக்கு வேண்டிக்கிட்டாங்க, நானும் என் ஃபேமிலிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டேன். பாப்பா பெரிய பாப்பா இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வெளியூர் போயிருந்தாங்க. ஸோ 2 பேருமே இல்லை. ஓகே அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே பாப்பா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறா. இப்போ +2 +1 முடிச்சு +2 இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் லீவ் இன்னும் விடலை ஹாஸ்டலுக்கு. இனி லீவ் விட்டுட்டா கண்டிப்பாக பாப்பா ஊருக்கு வந்துடுவாங்க. +2ங்களா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா காலேஜ். இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் பாப்பா ஸ்கூல் சேர்ந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா என் பொண்ணு காலேஜ் போகிறா இப்போ +2. என்னால் நம்பவே முடியல. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம சாமி கும்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு இல்லையா, போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரைட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் போகிற டைம் 11 ஆயிடுச்சு. பட் 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க டிக்கெட் கவுண்டரை. ஏன் அப்படின்னா 11 மணி வரைக்கும் நிற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் விட்டாவே பார்த்திங்கன்னா மணி 12 ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே அவங்க டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகிடும். போலீஸ்லாம் வேறு வந்து எல்லாரையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த கையில் சுற்றி விட்றாங்க பார்த்திங்களா ராட்டினம், சைடில் தெரியுதுங்களா, போயிடுச்சு. இதில் தான் எங்கள் அக்கா உட்காந்தாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன பிள்ளைங்க உட்காந்து விளையாடுற மாதிரி அது. இது எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா அதில் தான் உட்காந்து விளையாடு. மீதி எல்லாத்தையும் ரொம்ப பயப்படுவாங்க, எதுலேயுமே ஏறவே மாட்டாங்க ரைட்ஸ்லலாம். அப்புறம் நான் அக்கா பையன் அப்புறம் இன்னும் வந்திருந்தாங்க அக்கா பிள்ளைங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய அது என்ன சொல்லுவோம், அந்த வீல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் மட்டும்தான் டிக்கெட் கிடச்சிது. வேறு எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்கல. அதில் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஓகே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பலான்னு பார்த்தா கிளம்ப முடியல. என் பொண்ணு இதுக்கு போகலாம் அதுக்கு போகலாம், அம்மா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு என்னை சுற்ற வச்சு என் காலை ஒரு வழி பண்ணிவிட்டு அவள். சரி ஓகே குழந்தைங்க அப்படின்னா ஆசை தானே படும். அவரும் நம்ம சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேறா. பாப்பா எங்கேயுமே டிக்கெட் இல்லை பாப்பா, இருக்கிறவங்க வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க பாப்பானாலும் அவள் இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருந்தால். நான் சொல்கிறது இதுதாங்க, இதில் மட்டும்தான் டிக்கெட் கிடச்சிது, வேறு எங்கேயுமே கிடைக்கல. தம்பி நின்றுட்டுருக்கான் பாருங்கள், அங்கே மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு மட்டும்தான் போனோம். ரொம்ப பெருசுங்க. நான் போயிருக்கேன் பட் ஆனால் இவ்வளோ பெருசு போகலை, கொஞ்சம் இதோடு சின்னதாக இருக்கிறதுல தான் போயிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு, நல்லா இருந்துச்சு. இதில் மட்டும் போனோம். இவங்க அக்கா பசங்க, புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும்.
ஒரு வழியாக கூட்டத்தில் அடித்து பிடிச்சி ஏறிட்டோம். ஏறி உக்காந்தாச்சு. எனக்கு மேலேருந்து கீழே பார்த்தோன்னே வயிற்ற கலக்குது. என்னால் எப்படிடா நம்ம இதில் சுற்ற போகிறோன்ட்டு. என் பொண்ணு அப்படியே அமைதியாக எதுவும் நடக்காத மாதிரி கம்முன்னு உட்காண்ட்ருக்கா. எனக்கு செல்லில் வேறு வீடியோ வேறு எடுக்கிறேன்னா, பட் வீல் சுற்றலை, நிற்கிது மேலே போய். இருந்தாலும் எனக்கு அந்த கேமராவை பிடிச்சி வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு ஃபோன் கீழே போட்டுருவேனோ அப்படின்னு பயங்கர பயம். கையெல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு வீடியோ வேணுமேன்ட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு என்னால் அதுக்கு மேலே எடுக்க முடியல. அப்புறம் ஆப்போசிட்டில் இருந்த அக்கா பொண்ணு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பாப்பா நீ எடுப்பாப்பா நான் ஃபோன் கீழே போட்டுருவேன்னு சொல்லிட்டேன். ஸோ சூப்பராக போச்சு. நல்லா என்னோடய பெரிய பொண்ணு மட்டும் இருந்திருந்தானா சூப்பராக விளையாண்டுருப்பா. இப்போ நீங்கள் பார்க்குற கேம் வந்து தலைகீழாக நிற்குங்க. கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி கீழே அப்படியே நின்றுச்சு. மக்கள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அதில் அப்புறம் கரண்ட் வந்தோன்னே மெதுவாக தான் ஓப்பன் ஆகும்ட்டு. பேங்கில்லாம் லைட் தெரியல அந்த இடத்துல, உங்களுக்கு வெளிச்சம் தெரியல. அப்படியே அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருந்துச்சு. ஃபைடு கேம் இது இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் 2 டைம் விளையாண்டேன். அந்த என்ன சொல்கிறது, அந்த இதில் போகிற மாதிரி ரோலரில் போகிற மாதிரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வர மாதிரியும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ராகன் ஒன்று போனேன். என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா 4 டைம் போனான். நாங்கள் வந்து எந்த கேமுமே விளையாடல. ஒரே ஒரு அந்த வீலில் சுற்றினது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் 2 டைம் போனேன். பாப்பா பார்த்திங்கன்னா 4 டைம் போனான். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே 2-3 டைம் அப்படி தான் இது வந்து பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் இந்த மாதிரி வச்சு பார்த்தது கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்த டைம் ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போனோம் அப்படின்னா பெருசாக நல்ல இன்னும் ரொம்ப அப்படியே டெரராக இருக்கிற இடத்துல அப்படியே ரொம்ப இன்னும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும், இன்னும் பயம் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் அந்த மாதிரி ஒரு கேமில் போய் எனக்கு விளையாடணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆனால் இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டு முடிக்கிறப்போ நல்ல சவுண்டு அதை கத்திட்டு இருந்திருக்கேன். ஏன்னா இப்படி போகிற மாதிரி அப்படி போகிற மாதிரி ஜாம்பிஸ் நம்மளை பிடிக்கிற மாதிரி நெருப்பு வர மாதிரிலாம் இருந்துச்சா, நமக்கு இது உள்ள அந்த கண்ணில் போட்டோன்னே இது எல்லாமே ரியலாக நடக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அதை கண்ணில் இருக்கிறத கழட்டிட்டு பார்க்குறேன். சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் என்னை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அடேடா என்னடா இந்த வயசில் இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, கேம் தானேங்க, எல்லோரும் நம்மளை நினச்சி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு மாலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி போயிட்டு. நான் தான் என்ஜாய் பண்ணேன்னு பார்த்தா அண்ணனும் தங்கச்சி பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக எல்லாருக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகேங்க, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.